ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேர் வீட்டிலேருந்து டெய்லரிங் பண்ணுறோம். அதாவது வெளியில் டெய்லரிங் ஷாப் வச்சு தைக்க முடியாத சூழ்நிலைனால வீட்டிலேருந்து டெய்லரிங் பண்ணுறோம். அப்படி நம்ம தைக்கும்போது நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நம்மளோட வீட்டு வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே தவிர நம்மளோட டெய்லரிங் ஒர்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய டெய்லரிங் ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்களோட வீட்டு வேலையை மட்டும் கடகடன்னு முடிச்சுட்ருப்பீங்க. உங்களோட டெய்லரிங் ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்காங்க. அது வந்து 1 ஆர் 2, 3 டேஸில் நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு வீக்கில் வந்து உங்களுக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் பெரிய அளவு சேவிங்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் 1 வாரமாக 2 வாரமாக கழித்து நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் அன்றைக்கி வீட்டில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கோ அதை நீங்கள் செலவு பண்ணுவீங்க. உங்களால் பெரிய அளவு சேவிங்ஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் கையில் இருக்க பெண்டிங் ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக முடித்து டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் வீட்டில் இருந்து டெய்லரிங் தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம்.